வந்துட்டியா? வந்துட்டேன். வந்துட்டினா எங்க? தோ வந்துட்டேன். அதான் எங்க நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். பக்கத்துல பார்க் கிட்ட வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. என்ன கூப்பிட்டோனே வரான்? அதானே நானும் கூப்பிட்டோனே வந்துட்டேன். அவ்வளவு வெட்டியா இருக்கானா? நம்ம இன்னைக்கு பிஸியா இருந்திருக்கோம். ஒருவேளை கமிட் ஆயிருப்பானோ? என்னை விட பெரிய லட்சம் வாங்கி கிடைச்சிட்டானா? இல்லையே. என்னமோ இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தா? சாச்சா இருக்காது. ஒருவேளை இப்படி இருந்தா? சாச்சா வாய்ப்பே இல்ல. ஒருவேளை பிரேக்கப் ஆயிருக்குமோ? யார் எப்படி போனா எனக்கு என்ன? எப்படி இருக்க? என்னடா வந்துட்டேன்டா. அது இப்பதான்டா பேசிட்டு இருக்கேன். பேசி சொல்றேன் வைடா. ஃப்ரெண்டு இல்ல பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹலோ, நான் ஃப்ரெண்டோட வெளியே இருக்கேன். ஓகே, நான் கால் பண்றேன். சொல்டா. அப்புறம் எப்படி இருக்காங்க உங்க பாய் ஃப்ரெண்ட்லாம்? பாய் ஃப்ரெண்டா? இதோ இப்ப பேசுனியே அதான். நீ இன்னும் திருந்தவே இல்ல கிருஷ்ணா. அப்ப அந்த மாதிரி தான் இப்பயும் இருக்க. போனை எட்டி பார்த்துட்டு சீப்பா சீ. எது சீப்பா? ஃபர்ஸ்ட் உன் போனை எட்டி பார்த்தலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை நிவி. அப்ப சாருக்கு என்னெல்லாம் தெரியும் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தாங்கள் போடுகிற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் ஸ்னாப்சாட்டும் கூறியது தாங்கள் யார் என்று. இதற்கு பேர் தான் ஸ்டாக்கிங் என்பார்கள் கிருஷ்ணா அவர்களே. ஒழுங்கா பேசு. பேச மாட்டாடா. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? என்ன பண்ணிட்டியா? போன வாரம் சனியம் பிடிச்சவன் பேரு ராஜேஷ். அவன் கூட தீம் பார்க் போன மாதிரி போட்டோ எடுத்து போட்டியடி. அதுக்கு என்னடி சொல்லுங்க? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் தீம் பார்க் போனோம், போட்டோ எடுத்து போட்டோம். இப்போ என்னடா? அது விடு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தெருநாய்க்கு சோறு ஊட்டுற மாதிரி போட்டோ போட்டியாடி. அதுக்கு என்ன சொல்லுவ? அது ஒண்ணு தெருநாய் இல்ல, அது என் ஃப்ரெண்ட் ரகு. அவன் என் வீட்டுக்கு வந்தான். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்டா. உன் நாய் புத்திக்குலாம் அது எங்க புரிய போகுது? எதே நீனும் இந்த ஜட்ஜ் பண்றது இல்லல. இதுக்காக தான் நம்ம பிரிஞ்சோம் கிருஷ்ணா. எப்ப பாரு இவன் கூட போனியா, அவன் கூட போனியா, இது பண்ணியா, அது பண்ணியா, ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எப்ப பாரு ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்க கிருஷ்ணா. நான் ஜட்ஜ் பண்ணனா உன்னை? ஆமாண்டா, நீதான் அப்பயே சொன்னா ரகுவனை பத்தி. அந்த நாய் சொன்னாதான் அந்த நாய் என்ன விட்டுட்டு போயிட்டு இப்ப நாய் மாதிரி வந்து கத்திட்டு இருக்கு. நான் நாயா? ஆமா. அப்ப அந்த நாயை லவ் பண்ணில. அப்ப நீ நாய் தாண்டி. அதுவும் தெரு நாய்டி. தெரு நாய். நான் தெரு நாய்னா நீ சொரி நாய்டா. நீ சொரி நாய். நான் சொரி நாயா? அந்த நாய் தெரு நாய் ஒத்துக்கடி. அந்த நாய் சொன்னா தெரு நாய் தாண்டி. நீ தெரு நாய் ஒத்துக்க. அந்த நாய் சொன்னா நீ தெரு நாய் தாண்டி. தெரு நாய் ஒத்துக்க. உனக்கு என்னடி பிரச்சனை? தெரு நாய் ஒத்துக்க. நிவி சாரிடி. ஜஸ்ட் மீட் பண்ணலாம் தான் வந்தோம். தேவையில்லாமல் நான் தான் பழசை பற்றி பேசிட்டேன். சாரிடி. கிருஷ்ணா, நான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன். திருப்பி இதை பற்றி பேசுகிறதா இருந்தா நான் இப்போவே கிளம்புறேன். இல்லடி சாரிடி. இனிமேல் இதை பற்றி எதுவும் பேச வேணாம். நான் வேறு லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகிட்டேன் கிருஷ்ணா. வேறு லைஃப் மீன்ஸ் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இல்லை. என் கெரியர் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கெரியர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன, நான் ஜாலியா இருக்கேன். என்ன ஜாலியா இருக்கியா? என்ன வர்க் பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட பேஷன் போட்டோகிராஃபின்னு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். அப்போ இன்னும் உருப்படாம அதே மாதிரி தான் இருக்கியா? இல்லை, உருப்படாமலே எனக்கு புரியல. என்னோட பேஷன், எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்ச டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு நிவி? அது அப்படி இல்லை கிருஷ்ணா. நீ இருக்கும்போதும் நான் இதான் பேஷன் சொல்கிறப்போ நீ எனக்கு அதை சப்போர்ட் பண்ணலை. இப்போ நீ போனதுக்கு அப்புறமா நான் என் பேஷனை பார்த்துட்டு இருந்தேன். அதை நீ சப்போர்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. நீ அதை அசிங்கப்படுத்துற. நீ இப்போ மட்டும் நீ என்ன பண்ணுற? நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க. நீ இன்னும் மாறவே இல்லடி. அப்போ எப்படி என்ன டிஸ்கரேஜ் பண்ணியோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க?
நான் தப்பா பேசுறேன்னு சொல்றியா? உன் லைஃபை கேர் பண்ணி தான் ஏன் இப்படி உருப்படாத ஜாப்க்கு போற? ஒரு நல்ல ஐடி ஜாப் போன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் பேஷனை விளங்காத ஜாப் உருப்படாத ஜாப்னு சொல்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன். உனக்கு அது என்ன பிரச்சனை இருக்கு நிவி? டேய், உனக்கு எப்படி உன் கேரியர் ராஜேஷ் ரகுலா முக்கியமோ, எனக்கு அந்த மாதிரி என் பேஷன் முக்கியம். எது இப்ப எதுக்கு நான் அவங்களெல்லாம் இங்க எழுதிட்டு இருக்க? ஆமா, அவங்க உள்ள வராம இருந்தா நம்ம நேரத்துக்கு ஒண்ணா வந்திருக்கலாம்ல. என்ன சொல்லணும் கிருஷ்ணா? என்ன சொல்லணும்? உன் லைஃப்காக உன்னை விட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? இது ஏன் லைஃப்காக என்ன விட்டு போறீங்க? நீ என்ன பண்ணன்னு சொல்லட்டா? இல்லை இப்போ நீ என்ன பண்ணன்னு சொல்லட்டா? நீ விட்டு போனது எல்லாமே உன் சுயநலத்துக்காக. ஏதோ பெருசா சாக்ரிஃபைஸ் பண்ணி பேசிட்டு இருக்க, பெருசா தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஒரு செல்ஃபிஷ்டி, அது ஒரு சாடிஸ்ட். எது நான் செல்ஃபிஷா கிருஷ்ணா? நான் சாடிஸ்டா கிருஷ்ணா? ஆமா. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு உன்னை டேய் நிவி இத பேசிட்டு இருக்க. நிவி கீழ போடு நிவி. கட்டி கீழ போடு நிவி. வேணா நிவி, ஏதாவது பேசிட்டுக்கலாம். கட்டி கீழ போடு நிவி. வேணாம். இல்ல கிருஷ்ணா, நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன நீ செல்ஃபிஷாவும் சாடிஸ்டாவும் தான் பாக்குறேன். நீ என்ன உண்மையா லவ் பண்ணியிருந்தா நான் போறப்பே லெட் ஹர் கோன்னு என்ன விட்டு போயிருக்கணும். ஆனா நீ இப்ப வரைக்கும் என்ன டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்க. நீ சாடிஸ்ட் இல்ல, செல்ஃபிஷ் இல்ல. நீ நல்ல பொண்ணு தான். நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ கட்டையை மட்டும் கீழே போட்டுரு நிவி. ப்ளீஸ். நீயா நானு பாத்துடலாம்டா. நீ கட்டையை கீழே போட்டு நிவி. வேணாம். இதுக்குதான் கிருஷ்ணா சொன்னேன், இந்த மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் வேணாம் தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன். இப்போ நான் டாக்ஸிக்னு சொன்னால நீ அதுக்கும் சேர்த்து சண்டை போடுவ. ப்ளீஸ் வேண்டாம். மச்சான், காலை சொன்ன பேட்ச் அப் கிச்சப்லாம் மறந்துடுறான். வாய்ப்பே இல்லடி, அவன் இன்னும் திருந்தவே இல்ல. இன்னும் திருந்தவே இல்லை மச்சான். இன்னும் அதே மாதிரி தான் இருக்கான், செல்ஃபிஷா. அவன் இன்னும் அந்த உருப்படாத பேஷனை கட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்கான். போனா இந்த பழைய படத்துல வருமே, புண்ணியம் தேடி காசுக்கு போனா இந்த உலகத்துலன்னு நான் பிச்சை தான் எடுக்கணும். போய் இந்த ரகு ரமேஷ் கூட கம்பேர் பண்றான் மச்சான். இவளுக்காக நான் இவ்வளவு நாள் இருந்திருப்பேன். இருந்து கிழிச்சான். இவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணானா? இவனுக்கு டாக்ஸிக்கா தாண்டி இருந்திருக்கான். எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டா இருந்தது இந்த ரகுவும் ராஜேஷும் தாண்டி. அப்படிங்க ரெண்டு பேர் தான் மச்சான். அவங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணு மாதிரிடி. அதனால தான் என்னன்னு கேட்ட மச்சான். டக்குன்னு கட்டை எடுத்துட்டா. ஆமா, கொஞ்சம் விட்டு இருந்தா அவனை அடிச்சே கொண்டிருப்பேன்டி. ஏதோ கெஞ்சினால விட்டுட்டா மச்சான். இல்லைனா போட்டோவை மாட்டிருப்பாங்களே. டேய் இரு. டேய் பசிக்குது, சாப்பிட போமா? போலாம். ஓ, thank you. நிவி, நம்ம ஜஸ்ட் மீட் பண்ணலாம் தான் வந்தோம். கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் பெருசா சாக்லேட்லாம் தரோம் போகல. ஸோ இனிமேல் ரெண்டு பேரும் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகலாம். இதான் நம்ம மீட் பண்ணுற கடைசி மீட்டப்பாக கூட இருக்கட்டும். அப்புறம் வேற என்ன கிருஷ்ணா? வேற சொல்ல மறந்துட்டேன். சங்கீதாவை போன வாரம் பார்த்தேன். எது? சங்கீதாவை பார்த்தியா? இன்னும் டச்சில் இருக்கியா? இல்லை, எப்பயாவது பேசுவேன், அவ்வளோதான். கோயின்சென்ஸா கமலியை கூட பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். அவ கூட பேசிட்டு இருக்கியா? எப்பயாதும் பேசுவேன், அவ்வளோதான். ஓ, பாரு, அவங்க ரெண்டு பேரும் சச்ச குட் சோல்ஸில். நான் இப்போலாம் நிம்மதியாக இருக்க ரீசனே அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கோங்க. அப்போ நான் இருக்கிறப்பெல்லாம் உனக்கு நிம்மதியா இல்லையா கிருஷ்ணா? இல்லை, நான் அப்படி சொல்ல நிதி. அவங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க, நான் சொன்னேன். அப்போ இது வரைக்கும் நான் உன் ஞாபகத்துக்கு வந்ததே இல்லையா கிருஷ்ணா உனக்கு? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? இல்ல, நான் ஏன் உன் ஞாபகத்துக்கே வரல? நான் உன்னை கொடுமைப்படுத்திட்டேனா? அந்த மாதிரி இல்லை நிவி. நீ வந்த ஓகேயா, அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? உன்னை பற்றி உன்கிட்ட சொல்ல முடியுமா? நீ வந்த சரியா, நீ வருவ. நீ இனிமே இல்ல கிருஷ்ணா, போதும், இதை பத்தி பேசாத, போதும். நிவி, இப்போ நீ பொசஸ் ஆனல? இல்லையே. ஏய், நீ பொசஸ் ஆனா அதை நான் பார்த்தேன். இல்ல, நீ பொசஸ் ஆனடி. இல்ல, நீ பேசாம வரியா? உனக்கு பொசஸ் ஆகுது, அதை நான் பார்த்தேன்டி. இல்லடா, யூ ஆர் மை எக்ஸ். கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? இல்லடி, இப்படி பொசஸ் ஆகி தான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டுன்னு எல்லார்ட்டையும் பேசுறதை விட்டேன்.
நீ சொன்னதுக்காக. ஓ அப்ப நான் டாக்ஸிக்கா இருந்தேன்னு சொல்றியா? ஆமாண்டி, எந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணாலும் எனக்கே தெரியாம ஐடிக்கு போய் அந்த பொண்ணை நீ பிளாக் பண்ணி அந்த பொண்ணைய மூஞ்சில காரி துப்பி அதை நான் வெக்கமே இல்லாம தொடச்சு போட்டு போதும்டி போதும். ஓ நீ அப்ப அப்படி வரியா? அன்னைக்கு டியூஷன்ல ரகு அடிச்சது, காலேஜ்ல ராஜேஷ் மண்டே உடைச்சது, அப்ப அன்னைக்கு நீயும் பொசசிவ் ஆனதானே? ஆமாண்டி, அவளுங்க பண்றது வேற இவனுங்க பண்ணது வேற. அவளுங்க ஜஸ்ட் மெசேஜ் தான் பண்ணாளுங்க, ஆனா இவனுங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பார்த்தானுங்கடி. எது அவங்க எங்க அட்வான்டேஜ் எடுத்தாங்க? நாங்க சும்மா ஓடி பிடிச்சு தானே விளையாண்டுட்டு இருந்தோம். ஓடி பிடிச்சு விளையாண்டியா? எரும மாடு மாதிரி இருக்கடி, எரும மாடு மாதிரி இருக்க. இப்போ ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க. அப்ப நான் குண்டா இருக்கேன்னு குத்தி காட்டுறியா? ஆமாண்டி, நீ குண்டா தாண்டி இருக்க. அப்போ லவ் பண்றப்போ அழகா இருக்க ஃபிட்டா இருக்கன்னுலாம் சொல்வியே, அதெல்லாம் பொய்யா? அப்போ நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. அப்போ எவ்வளவு பொய் சொல்லியிருக்க? எவ்வளவு மறைச்சிருக்க? இன்ஸ்டால எத்தனை ஃபேக் ஐடி வச்சிருக்க? இப்படிதான் பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? பேச்ச மாட்டாத. நீ பண்றத ஒத்துக்கிட்டே இல்லையா? நீ பண்றதா தப்பு. சும்மா என்ன சொல்லிட்டு இருக்காத. நீ தாண்டி நீ பண்ற தப்புன்னு சொல்லு. நீ பண்றதாண்டி தப்பு. நீ பண்றதா தப்பு. ஒத்துக்க மாட்டியே நீ பண்ற தப்பு. ஏன் நீ ஒத்துக்க மாட்டற? இன்னைக்கு இந்த சண்டை முடியாது. டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் உங்கள் எக்ஸை பார்க்க போகிறீங்களா? தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. அப்படியே பார்த்தாலும் மனசை பற்றி மட்டும் பேசிடாதீங்க. சரி, அப்படியே பழசெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போதுமா? மாமா பாப்பா பாப்பா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். பாய். அதான் வணக்கம் சொல்ற, அப்புறம் என்ன பாய் சொல்ற? நீ பாய் தானே? நீ பாய் சொன்னா என்ன? வணக்கம் சொல்றதுக்கு பாய் சொல்ற. நீ வணக்கம் சொல்றியா? சொல்றியா? நீ பாய் தானடா. நீ தான்